இங்க இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அரிசி சோறு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா செஞ்சு கொடுமான்னு கேக்குறா. ஆனா அவங்க அம்மா இவளை திட்டிட்டு கூழ் வைக்க கூட காசு இல்ல, ஓடிப்போ அந்த பக்கம்னு சொல்லிடுறாங்க. இவங்க அம்மா அவங்க பாட்டி கிட்ட பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பாட்டி பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க. இந்த குட்டி பொண்ணும் சாமி கிட்ட போயிட்டு அம்மா யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா மட்டும்தான் அரிசி சோறு செஞ்சு போடுறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஒருத்தர் நான் வேணா உன் வீட்டுக்கு சொந்தக்காரா வரட்டுமான்னு கேக்குறாங்க. இந்த குட்டி பாப்பாவும் பக்கத்துல பாக்குறா, யாருமே இல்ல. ஆனா கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போய் நீங்க எப்படி என்னோட சொந்தக்கார மாற முடியும்னு கேக்குறா. அவரும் உடனே ஒரு சொடுக்கு போறாரு. இந்த குட்டி பொண்ணோட அத்தை மாதிரி மாறிடுறாரு. இந்த குட்டி பொண்ணு அவங்க கிட்ட நீங்க பேயான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க உனக்கு அரிசி சோறு வேணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. வேணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவங்க அம்மாவும் அரிசி சோறு செஞ்சு போடுறாங்க. இவங்களும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததும் ஒரு குட்டி பெல் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு உனக்கு எப்பெல்லாம் அரிசி சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதோ இந்த பெல் அடின்னு சொல்றாங்க. இந்த குட்டி பொண்ணும் அவர்கிட்ட இருக்கிற பெல்ல வாங்கிட்டு உங்க பேர் என்னன்னு கேக்குறா. அவரும் என்னோட பேர் நெல்லுமணின்னு சொல்றாரு. இந்த குட்டி பொண்ணும் பெல் அடிச்சு நெல்லுமணின்னு கூப்பிடுறா. அவரும் வந்து ஒரு குட்டி பையனா மாறிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு அரிசி சோறு சாப்பிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணும் டெய்லியும் பெல் அடிச்சு ஒவ்வொருத்தர் கேரக்டரா அவங்கள மாற சொல்லி டெய்லியும் அரிசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க மாமா மாறி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா இருங்க அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன்னு வெளியே போறாங்க. அந்த குட்டி பொண்ணு அவர்கிட்ட ரொம்ப நேரம் ஆச்சு அம்மா ஏன் இன்னும் வரலன்ட்டு கேக்குறா. அவரும் ஒரு சொடுக்கு போட்டு அம்மா என்ன பண்றாங்கன்றத காட்டுறாரு. அவங்க அம்மாவோ பக்கத்து வீட்டுல போயிட்டு அரிசி இருக்குதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இங்க இல்ல நீ பக்கத்துல கேட்டு பாருன்னு சொல்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லும் சொந்தக்காரங்க வந்தனால நான் எல்லா வீட்லயும் அரிசி வாங்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் வந்திருக்காங்க வீட்டுல இருக்கிறத வச்சு செஞ்சு போடுன்னு சொல்றாங்க. இவங்களும் சோகமா வீட்டுக்கு நடந்து வராங்க. இத பாக்குற அந்த குட்டி பொண்ணு நான் தினமும் அரிசி சோறு தானே சாப்பிடுறேன், இன்னைக்கு பரவாயில்ல கூலே குடிச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்றா. அவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. ஆனா நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு தூங்கும் போது அரிசி சோறுன்னு சொல்ல வைக்கிறாரு. இதை எந்திரிச்சு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது நேத்து அரிசி வாங்க போகும்போது ரேடியோல ஒரு விஷயத்த கேக்குறாங்க. தமிழக அரசு இலவசமா மத்திய உணவு திட்டத்தை ஸ்கூல்ல அமல்படுத்தி இருக்காங்கன்ட்டு. இவங்களும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அவங்க பாட்டி வந்து இந்த பொண்ணு எதுக்கு ஸ்கூல்ல சேர்த்துறேன்னு கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் நான் தான் படிப்பறிவு இல்லாம சாமியே கெதின்னு இருக்கிற என் பொண்ணாவது படிச்சு பெரிய ஆளாக வரட்டும், அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல ஒரு வேலையாவது அவ அரிசி சோறு சாப்பிட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த பொண்ணு நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவோமா, அப்ப நம்ம 3 வேளையும் அரிசி சோறு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா. இவனும் கோயில் கிட்ட போயிட்டு பெல் அடிச்சு நெல்லுமணின்னு கூப்பிடுறா. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வராங்க. நீங்க கடவுள் தானேன்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க